ஹாய் ஹலோ வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் செகண்ட் சாப்டரில் டாபிக் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். அதில் நம்ம ஆல்ரெடி கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பற்றி பார்த்துருக்கோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனும் அதோட சமேஷன் அதில் உள்ள டேர்ம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் 2.5 எக்ஸசைஸ் 2.5ம் 2.6ம். எக்ஸசைஸ் 2.7 ஃபுல்லாக என்ன கான்செப்ட் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை, தட் இஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணி எழுதுவோம். அதுதான் நம்மளோட அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுனால கிடைக்கிறது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அதில் டி காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம். அதை எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும், T2 மைனஸ் T1. அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் ஆர் காமன் ரேஷியோ. அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் பொது விகிதம். ஆர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா T2 டிவைடட் பை T1. அதாவது ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். அப்படி அதே மாதிரி மூணாவது உறுப்பில் இருந்து ரெண்டாவது உறுப்பை வகுத்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கணும், சேம் வேல்யூ இருந்ததுன்னா அது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. அப்படி இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி இப்போ அரித்மெட்டிக் கூட்டுத்தொடர் வரிசை இல்லைன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு கான்ஸ்டன்ட் டைமை ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் டைமை மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு சீரீஸோ ஒரு சீக்வன்ஸோ கொடுத்துருப்பாங்க. 50வது இடத்துல இருக்கிற டேர்ம் என்ன, இல்லை 100வது இடத்துல இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா TN = A × R⁻n−1. ஜாமெட்ரிக் சீரீஸுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு டிசீஸ், நம்ம இப்போ காற்றுல பரவுறதோ தண்ணியில் பரவுறதோ எதுலனாலும் டிசீஸ் பரவல அதோட எஃபெக்ட் அப்படின்னா ஒருத்தர்ல இருந்து 2 பேருக்கு பரவும். அதுக்கப்புறம் அந்த 2 பேர்லேருந்து அடுத்த 2 பேர், அப்படி ஒரு பர்சன்ட்லேருந்து 2 பேர்கிட்ட பரவுது, 2 பேர்ட்டேருந்து 4 பேர்கிட்ட பரவுது, 4 பேர்ட்டேருந்து 8 பேர்கிட்ட பரவுது. அப்போ நமக்கு 1, 2, 4, 8 மாதிரி நம்பர் கிடைக்கும். நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது T2 டிவைட் பை T1 கிடைக்கும். காமன் ரேஷியோ சேமாக இருக்கும். டிசீஸு மட்டும் இல்லை, வேறு என்ன வேணாலும் எடுத்துக்கிடலாம். இப்போது வேறு என்ன சொல்லலாம், இந்த மார்க்கெட்டிங்கில் நமக்கு ஆளை பிடிக்கணும்ல, இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதையும் நம்ம காமன் ரேஷியோ, தட் இஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அவங்களோட பிரான்ச் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு இன்கம் ஆகும். அந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச ஜாமெட்ரிக் சீரீஸுக்கான எக்ஸாம்பிள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை, புக்கில் உள்ளதும் அப்படி தான். அதாவது தெரிஞ்சது எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இதுவரை ஒரு கமெண்ட் கூட எனக்கு வீடியோவில் வந்தது கிடையாது, கமெண்ட் வந்தது கிடையாது, வியூஸும் வந்தது கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான். கமெண்ட்டும் பண்ணுங்க, முடிஞ்சா பாருங்கள். ஸ்டூடெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். என்ன மிஸ்டேக்கும் யாருனாலும் பார்க்கலாம், யாரை பார்க்குறதுல என்ன இருக்குது. அதை நான் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக நெகட்டிவ் கமெண்ட். அதில் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், டிசீஸ் தானே சொன்னேன். அப்படி குயிக்காக பரவாயில்ல, டிசீஸோட நேமையாவது கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல சரி, ஆல்ரெடி நான் சொன்னது தான், 1 more டைம் ரிப்பீட் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னதுன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை ஏபின்னு சொல்கிறோம், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனை ஜிபின்னு சொல்கிறோம். ஏபியில் உள்ள டேர்ம்ஸோட ஃபார்மெட் எப்படி இருக்கும், A+D, A+2D அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். ஏயை நம்ம ஃபஸ்ட் டைம் சொல்லுவோம். டி காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம். டி எப்படி கண்டுபிடிப்போம், T2 மைனஸ் T1. அதே மாதிரி nth டைம்க்குரிய ஃபார்முலா A + n - 1 × D. TN-குரிய ஃபார்முலா என்னென்னா A + n - 1 × D. அதே மாதிரி தான் இது நம்ம கூட்டுத்தொடர் வரிசை சொல்கிறோம். சிமிலராக இது என்னது, கான்ஸ்டன்ட் டைமை ஆட் பண்ணுறோம், இது கான்ஸ்டன்ட் டைமை மல்டிப்ளை பண்ணுறோம். அது AR ஆறுங்கிற டைம் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஆறு என்னன்னு சொல்கிறோம், காமன் ரேஷியோ, பொது விகிதம் தமிழில் பொது விகிதம். இந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், T2 டிவைடட் பை T1. ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணணும். அதே மாதிரி nth டைம்க்குரிய ஃபார்முலா TN = A × R⁻n−1. இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.7க்கு இந்த 2 ஃபார்முலா, இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே போதும். அதை வச்சு அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்ப்போம்.